Hi, welcome to Techy's Guide. Here you learn how to create a talking news anchor using AI and don't ship video anywhere so that you won't understand this video. If you are watching this video for the first time, don't forget to click on the subscribe button and bell icon. By watching this video, you can create a news channel using talking AI news anchors, and even you will earn in dollars. So without any delay, let's get back to the full video. Hi friends, welcome back to Techy's Guide. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஏஐ மூலமாக நம்ம நியூஸ் ஆங்கர் ரெடி பண்ணி அந்த நியூஸ் ஆங்கரை நம்ம கொடுக்குற நியூஸை எப்படி பேச வைக்கலாம், அது மூலமாக நம்ம யூடியூப் சேனல் எப்படி ஏர்ன் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ சேனல் எடுத்திருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி நியூஸ் அப்டேட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கிறத இதில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதே போல் எப்படி ஏர்ன் பண்ணலான்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்படின்னா புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லியனார்டோ ஏஐ அப்படின்ற சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதை சைட் ஓப்பன் ஆனால் இப்படி தான் இருக்கும். சைன்அப் பண்ணிக்கோங்க. ஐஎம் ஒயிட் லிஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கூகுள் ஐடி வச்சு நம்ம வந்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களோட ஐடியை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து 1 by 1 ஸ்டேஜஸ் கேட்கும். நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க, எத்தனை பேர், எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் யாரும் தெரியலனா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாமே ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ட்ரைனிங் பர்பஸ்க்காக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெறும் எஜுகேஷன் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போது அடுத்தது இப்போ என்ன கேட்குது பாருண்ணா, ஒரு 3 ஆப்ஷன் கேட்குது. நான் இதில் வந்து அதை தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா ஸ்டடி பர்பஸ் எதுவும் காட்டல, அதை கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க, ஸ்டடி கூட. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே போயிடுங்க. இது இன்ட்டு கொடுத்துட்டு நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர், இதில் தான் நம்மளோட ஏஐ ஆங்கரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வரும், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஏஐயை இதில் தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராம்ப்டை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு என்னோடய ஏஐ வந்துட்டு நான் ரெடி பண்ணுறேன். பட் டு பி ஃப்ராங்க், நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ ஜென்ரேட் பண்ணி எனக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன். பட் உங்களுக்கு வந்து நான் காட்ட போது ஒரே ஒரு ஏஐ தான். நான் நடுவில் நிறைய கட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நான் வந்துட்டு ஏஐ கொடுக்கறதுக்கு முன்னாடி, டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏஐ என்ன மாதிரி குவாலிட்டியில் வரணும், அதுக்கு நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டை இங்கே கொடுத்துட்டேன். இப்போ ஜென்ரேட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகும். நான் ஒன்றா கொடுக்க என்னோடய காயின்ஸ், ஃப்ரீ காயின்ஸ் கம்மியாகினே வரும். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அப்டேட் ஆகிடும். ஸோ இது எத்தனை நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள். நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு என்னோடய ஏஐ இது ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது எனக்கு எது வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் 4th இருக்குது நிற்கிற மாதிரி பார்த்தீங்களா, அந்த ஏஐ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ ஓகே, இப்போ என்னோடய ஏஐ இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏஐ பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேணும்ல. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெதர் கண்டிஷனை பற்றின நியூஸ், அது நான் வந்துட்டு கூகுள்லேருந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி பேச வைக்க போகிறோம் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நான் இப்போ எடுக்கிறேன் நான். ஸோ நான் வந்துட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன். இப்போ கரண்ட் வெதர் எப்படி இருக்குது அப்படின்றது எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டப்போ எது வேணால் எடுத்துக்கலாம். இப்படி தான் எடுக்கணும் இல்லை, நீங்கள் என்ன மாதிரி நியூஸ் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்ச் பண்ணி அந்த நியூஸை காப்பி பண்ணி அந்த ஏஐ அவதாரை நீங்கள் பேச வைக்கலாம். நான் இந்த நியூஸ் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த அவதாரை நான் பேச வைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சைட் நான் எடுக்கிறேன், டிஐடி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தான். இது பேச வைக்கிறது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஒரு நெகட்டிவும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணுறேன் இதில். ஓகேங்களா? இதில் என்னென்னா ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுக்க முடியும், அதுதான் இதில் ஒரு மைனஸு. ஸோ நம்ம கூகுள் ஐடி வச்சு ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிக்கிட்டு உள்ளே போங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏன் இது வந்து வேஸ்ட் அப்படின்றது. இது நார்மலாக எப்பயும் போல் எல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது இது எல்லாமே கேட்கும் தான்.
ஸோ இது நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. ஓகே, இப்போ டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் வீடியோ, என்னோடய அவதாரை நான் இங்கே ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ க்ரியேட் வீடியோ பண்ண போகிறேன். நான் இங்கே ஆட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது என்னோடய அவதார் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் காப்பி பண்ண நியூஸை நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன்னா இங்கே வந்து வேர்ட்ஸ் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்துட்டு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இது வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். டிஐடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னோட ஃபுல் நியூஸையும் வந்து இதில் வந்துட்டு அந்த நியூஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அதுவும் பர்டிகுலர் நான் வந்து தமிழ் லாங்குவேஜை தான் எடுக்கிறேன், நான் தமிழில் பேச வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு தேவைப்படலை. இதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பட் இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ் கொடுத்தேன், அக்செப்ட் ஆகலை, பாதி தான் வந்து எடுத்துருக்கு. ஸோ எதாச்சும் பண்ணலாம்னா கேட்டால் வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சைட்டும் இருக்குது. இப்போ வேறு சைட்டு நான் இப்போ போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெய்ஜென் ஏஐ, அந்த சைட்டோட லிங்க் இதுதான். இப்போ அதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. பட் இதுக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா சைன்அப் பண்ணிக்கணும். சைன்அப் பண்ணால் தான் ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கூகுள் வச்சு நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம்னும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கும் பார்த்தா கூகுள் வச்சு நான் சைன்அப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அவதார் நான் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதை இதில் அப்லோட் பண்ணி அதை இப்போ பேச வைக்க போகிறேன். நான் ஏன் இது எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இதில் மட்டும்தான் நான் மேக்ஸிமம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட்ஸ் நான் நியூஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி நான் எனக்கு தேவைப்பட்ட நியூஸை நான் வந்து இந்த அவதார் மூலமாக பேச வைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேஷ்போர்டில் போயிட்டு என்னோடய அவதார் ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அவதார் மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹெச்டியில் அவதார் லிஸ்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது அவதார் தேவைப்பட்டால் கூட இதை வச்சு கூட நீங்கள் பேச வைக்கலாம். பட் இப்போ நான் வந்து நியூஸ் ஆங்கர் ரெடி பண்ணுறதுனால அதுக்காக நான் என்னோடய அவதார் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போது ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நியூஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போது ஹைலைட் பண்ணி இப்போ காப்பி பண்ணதை இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ முக்கியமான விஷயம், நம்ம பேச வைக்க போகிறது தமிழ் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் என்ன வேணும், தமிழ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்துச்சுங்க தமிழ். அடுத்தது பேசுகிற வாய்ஸ் ஃபீமேல். ஸோ இதுதான் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ வணக்கம், நான் எப்படி ஒலி, நீங்கள் அதை ஓகேங்களா? இப்போ அடுத்தது இது எப்படி பேசுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ பேச ஆரம்பிச்சிச்சு. காற்றின் வேறுபாடு காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் ஓகே, இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய விஷயம், ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், ஹாப்பியாக வேணுமா, உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டும் ஆப்ஷன் நார்மலாக பேசுகிற மாதிரி ஒன்று ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஃபேஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டு ஃபைனலாக போய்ட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தது இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதும் நம்மளோட டேஷ்போர்டில் நம்ம ரெடி பண்ண வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து ஸ்லோவாகவும் டவுன்லோட் ஸ்பீடாகவும் டவுன்லோட். இப்போ நான் வந்து டவுன்லோட் முடிச்சிட்டேன். டவுன்லோட் ஆனதும் இதை ப்ளே பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக கோயம்புத்தூர். இப்போ நம்ம ரெடியான வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி பிக்சல் வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 720 இல்லை 1080 எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பட் 4K போக முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு அப்கிரேடட் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் வெறும் 1080 யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கூகுளில் கேன்வாவை டைப் பண்ணிக்கலாம். கேன்வா டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டதுனால டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், வீடியோ கிளிக் பண்ணிக்கினேன். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போயிட்டு நம்ம நியூஸுன்னு டைப் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேக்ரவுண்ட் வீடியோஸ்லாம் இருக்கும்.
உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வீடியோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், லைனாக லிஸ்டிங்கில் நிறைய வரும், எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு எதுவுமே சார்ஜஸ் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் நான் என்னோடய அவதாரை நான் இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அவதார் சின்னதாக்கி நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம இப்போ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் அவங்க இந்த அவதாரோட பேக்ரவுண்டை கூட நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதில் பண்ணல. நான் அடுத்த வீடியோவில் வேணால் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அவதாரம் இப்போ ஸ்கொயரை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இப்போ நான் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு அவ்வளோதான், இது போதும் எனக்கு. இப்போது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் போயிட்டு இப்போது MP4 நான் இந்த வீடியோ டவுன்லோட் கொடுத்துட்றேன். இப்போது டவுன்லோட் கொடுத்தா நீங்கள் உங்கள் ஸ்டோரேஜஸ் சேவ் பண்ணி வைங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் காட்டும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு கொடுங்க. என்ன ஒன்று, அந்த கேன்வானோட பேக்ரவுண்டோட உங்களுக்கு அந்த வீடியோ டவுன்லோட் ஆகும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. நான் ரெடி பண்ண வீடியோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள், இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் என்னோடய வீடியோவை நான் இங்கே ஃபைனலாக கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி நீங்களும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க, இப்போயே ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள்.